ஆம், அடுத்ததாக நான் அழைக்கிறது மெல்பர்னிலே இருந்து திருமதி கலாதேவி பாலசண்முகம் அவர்களை அழைக்கிறேன். பாருங்கள். வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். திரு ஞானசேகரன் அவர்களை நான் தனிப்பட்ட முறையில் உறவினர் என்ற ரீதியில் அறிவேன். மிகவும் மென்மையான மனிதர், பண்பான மனிதர், சிறந்த தந்தை, சிறந்த கணவர் என்ற முறையில் நான் அறிவேன். அவருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கு மீண்டும் எனதான தாபங்கள். ஆனால் இங்கு நான் அவரை பற்றி பேச இருப்பது எந்த வகையிலும் தனிப்பட்ட முறையில் அல்ல. அவர் ஒரு இலக்கியவாதி என்ற முறையில் தான் நான் அவரை பற்றி இங்கே பேச இருக்கிறேன். 25 வருடங்கள் ஒரு சஞ்சிகையை நடத்துவது என்பது இலகுவான விஷயம் அல்ல. நான் முருகபூபதி ஐயாவுக்கு அடிக்கடி சொல்வேன், ஐயா உங்களை பார்த்தால் பொறாமையாக இருக்கிறது. உங்களை இலக்கிய மோகினி பிடிச்சிருக்கிறாள். அவள் உங்களை பிடிச்சிருக்க வரையும் உங்களுக்கு ஒரு குறையும் இல்லை ஐயா, உங்களுக்கு கவலையும் வராதுன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஞானசேகரன் அவர்களை பற்றியும் அப்படித்தான் நான் யோசிக்கிறேன். அவரையும் அந்த இலக்கிய மோகினி தான் பிடிச்சிருக்கிறார். அதால் அவர் கடைசி மட்டும் அவர் அந்த திருப்தியோடு தான் இருந்திருப்பார். இங்கு நான் பேச எடுத்துக்கொண்ட நாவல் புதிய சுவடுகள் என்ற அவருடைய நாவல். அது வீரகேசரி பிரசுரமாக வெளி வந்திருக்கிறது. நான் நினைக்கிறேன் அது அவருடைய முதலாவது நாவல் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் அந்த அட்டைப்படத்தில் மிக இளமையான ஞானசேகரன் அவர்களுடைய தோற்றம் இருந்தது. இந்த கரு அந்த சமயத்துல எல்லா ஈழ இலக்கியங்கள்லையும் நாவல்களையும் எழுதப்பட்ட ஒரு விஷயம். காதலும் சாதியும். உயர் சாதியை சேர்ந்த ஒரு பெண் பார்வதி என்ற ஒரு பெண்ணும், தாழ்த்தப்பட்ட சாதியை சேர்ந்த மாணிக்கம் என்ற ஒரு பையனும் ஒருவர் விரும்புவதும், அவர்கள் இருவரும் சேர்ந்து வாழ முற்படுவதும், சமூகத்தால் 2 பேரும் பிரிக்கப்படுவதும், அதற்கு பிறகு பார்வதி வேறு ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுக்கப்படுகிறாள். ஆனால் அவளுக்கு மாணிக்கத்தின் குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையை ஒப்படைத்துவிட்டு அவள் இறந்து போகிறது. ஒரு துன்பியல் முடிவு. 70களில் அதைவிட சிறந்த முடிவு வேறு ஒன்றும் இருக்க முடியாது. வேற ஏதாவது எழுதியிருந்தால் அது வெறும் செயற்கையாகத்தான் இருந்திருக்கும். ஒரு நாவலின் ஒரு முக்கியமான விஷயமாக நான் நினைப்பது, இதை வாசித்த நினைக்கிறேன் வேறு இருவர் கூட சொன்னார்கள், வாசுகி ராஜேஸ்வரி எல்லாரும் சொன்னார்கள், மிக சரளமான எழுத்து நடை. எங்கேயுமே அவருடைய நீங்கள் அதை தொடங்கினால் முடிக்கும் வரைக்கும் எங்கேயுமே நிப்பாட்ட முடியாது. மிக சரளமான ஒரு எழுத்து முறை. அதோட 70களில் இருந்த யாழ்ப்பாணம் நான் இப்ப நாங்க பார்க்கவே முடியாத ஒரு யாழ்ப்பாணம். அதை நினைவுபடுத்துற ஒரு கதை. அது சில நுட்பமான இடங்கள் அதுல இருக்கு. அது ஏன்னா அது யாழ்ப்பாணத்துக்கே உரிய நுட்பம் அப்படின்னு நான் யோசிப்பேன். அந்த சூழல்ல ஏற்படுற சில சம்பவங்களால நடக்கிற ஒரு நுட்பமான இடம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு இடம் இந்த மாணிக்கம் போகைக்குள்ள ஒரு பனைவடலி காத்துக்கு இன்னொரு பனைவடலியில உறைஞ்சுது. அந்த சத்தம் அவனுக்கு எரிச்சலா இருக்கு. அந்த யாழ்ப்பாணத்திலும் தெரியும், அந்த பனைவடலையும் இன்னொரு பனை கிரிச்சு கிரிச்சுன்னு உறிஞ்சிக்குள்ள வர்ற சத்தம் உண்மையா உங்களுக்கு பயங்கர எரிச்சலா இருக்கும். ஆனா அது கிட்டத்தட்ட இன்னொரு விதத்துல பார்த்தா அது யாழ்ப்பாண சமூகம். அதுதான் ஒருத்தரோட இன்னொருத்தரோட வாழ்க்கையில போய் உரசிட்டே இருக்கும். அதுதான் அந்த சமூகம். அது கிட்டத்தட்ட அதைத்தான் அவர் மிக நுட்பமா அதை தொட்டு காட்டுறாரு அப்படின்னு நான் யோசிச்சேன். இந்த சாதி பிரச்சனையும் காதலும் திரும்ப திரும்ப எழுதுற விஷயம்தானே, அதை பற்றி என்ன புதுசா எழுத இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனா இந்த உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று பிரிக்கப்படுற சமூகத்தில இல்லாம போயிட்டுதா அப்படின்னு ஒரு கேள்விக்கு நான் இல்ல அப்படி போகல என்றதுதான் ஒரு ஒரு துன்பமான ஒரு விஷயம்தான். ஆனா போகல என்றதுதான் பிராக்டிக்கல். நான் புலத்துல இல்லை, இங்க உள்ள நிறைய பேர் புலத்துல இல்லை. ஆனா அங்கேருந்து வர செய்திகளோ அங்கேருந்து வர தகவல்களோ சொல்றது என்னன்னு சொன்னா, போருக்கு பிறகு இந்த சாதி பிரிவுகள் இன்னும் வேற முகம் கொண்டு அங்க எழும்பி இருக்குது. அதால நடக்கிற பிரச்சனைகளும் இருக்குது. அதால இந்த களமும் காலமும் தான் மாறி இருக்கே தவிர சில அடிப்படை பிரச்சனைகள் அங்க இருக்குது. அப்ப இந்த சமயத்துல இது திரும்ப வாசிக்கப்படக்கூடிய ஒரு நாவல் தான் அப்படின்னு சொல்லலாம். அதோட ஒரு நாவல் இந்த சுட்டி காட்டுற விஷயம் என்னன்னு சொன்னா,
ஒரு உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று பிரிக்கப்படுறது வந்து நிலத்துக்கு மேலே இருக்கிற ஆதிக்கம்தான். நிலத்தை கையில வச்சிருக்கிறவங்க தான் எப்பவுமே உயர்ந்தவர், நிலம் இல்லாதவர் தாழ்ந்தவர். அது உலகம் முழுக்க அதுதான். இங்க உள்ள எப்பவுமே ஒருத்தரை நாங்க தாழ்த்தணும்னா அவர்கிட்ட நிலத்தை பிடுங்கிட்டா அவர் தாழ்ந்து போயிடுவார். அது உலகம் முழுக்க வாழ்ந்த கதை தான். ஆனா இந்த நிலம் எல்லாருக்கும் கிடைச்சிட்டா ஏற்றத்தாழ்வுகள் இல்லாம போயிடும் என்ற ஒரு லட்சிய கனவு ஒருவேளை 70கள்ல இருந்திருக்கலாம். அந்த கனவைத்தான் அதுல இந்த தாழ்த்தப்பட்ட சாதியை சேர்ந்த மாணிக்கத்தின் கதாபாத்திரம் முன்வைக்குது. அது ஒரு வகையில சரியும் கூடத்தான். ஏன்னா அவங்க வந்து அவங்க இருக்கிற இடம் மட்டும் இல்லை, அவங்க கும்புற கோயில கூட அந்த ஆதிக்க சாதி எடுத்துக்கொள்ற ஒரு இடத்துலதான் அவங்க இருக்கிறாங்க. ஆனா அதோட நிலம் இல்லாட்டி மொழி பண்பாடெல்லாம் அழிஞ்சு போயிடுமன்றதுக்கு ஈழத்தமிழரை விட ஒரு சிறந்த உதாரணம் ஒருத்தர் இருக்க முடியாது. ஸோ அதை நாங்க உணர்ற ஒரு விஷயம். ஆனா நிலமே இல்லாம நாங்க எல்லாரும் அகதியா போய் வேற ஒரு இடத்துல இருக்கைக்குள்ள கூட நாங்க சாதியை காவி கொண்டு தானே போயிருக்கிறோம். சாதியை விட்டுட்டு போகலையே. அப்படின்னு சொன்னா அது வந்து இன்னும் மிக ஆழமா எங்கட மனதுல இருக்கிற ஒரு விஷயம். அது அவ்வளவு இலகுவா போகாது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இன்னும் இந்த கதையில இந்த சாதியை தவிர வேற என்ன இருக்கு அப்படின்னு நான் பார்த்தது, ஈழத்திட பண்பாட்டு கூறுகள். இந்த கதை தொடங்கக்குள்ளேயே அது எப்படி தொடங்குன்னா, இந்த பார்வதி வந்து கிடுகு வேலிக்கும் தட்டி படலைக்கும் நடுவுல தபால்காரர் வரதை எட்டி பார்க்கிறா அப்படின்னு சொல்லித்தான் தொடங்கும். கிடுகு வேலியே நான் அண்மையில யாழ்ப்பாணம் போயிருக்கேன், கிடுகு வேலியே காணல. கிடுகு வேலியே இல்லாம போயிட்டுதாங்க. தட்டி படலுக்கு எங்க போறது? அது இருக்கவே இருக்காது. ஸோ அதை விட அந்த கூப்பன் கடை சாமான் வாங்குறதுக்கு ஓலை கூடையே எடுத்துட்டு போவார் அவர். துலா அந்த ஒரு சாதியை பத்தி குறைச்சு சொல்லிக்கே அந்த மற்ற சாதி சொல்லுவாங்க, கொடி பிடிச்சு தண்ணி அள்ளக்கூடாத சாதி அப்படின்னு சொல்லி. ஆனா துலாம் இல்ல கொடியும் இல்ல யாழ்ப்பாணத்துல. ஆஹ் மத்த இன்னொன்னு நான் பார்த்தேன்னா, வாசக சாலையில வேலை இல்லாம இந்த சீட்டு விளையாடுற இளைஞர்கள், அது வந்து நீங்க பார்க்கவே முடியாது. அந்த வாசக சாலையும் இல்லை, அந்த சீட்டு விளையாட இளைஞர்கள். அதுல ஐசை அம்பலவாணரோட கரெக்டா வரும். நான் சில அப்படி எங்கட இருக்கிற ஆக்களை எங்கட பிள்ளைகளுக்கு சொல்லுவோம். அவங்க அம்மா தே ஆர் ஃபனி கேரக்டர்ஸ்னோ அப்படின்னுவாங்க. உண்மை இவங்களுக்கு எல்லாமே ஃபனி தான் இவங்களுக்கு. என்னன்னா அந்த மாதிரி அந்த மாதிரி ஆக்களை எல்லாம் இவங்க எங்களோட இளைய சமூகமோ பார்க்கவே முடியாது. அது ஒரு மறைஞ்சு விட்ட ஒரு பண்பாட்டு கூறு. ஏன்னா ஒரு பண்பாடு இன்னைக்கு அதில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்குங்க, ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு பண்பாடு. இதை விட முக்கியமான ஒரு விஷயம் நான் அதில் பார்த்தது, இந்த அன்னமார் கோவில் வேள்வி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பற்றி அவர் அதில் எழுதியிருக்கிறார். நான் அன்னமார் கோயிலுன்னா உண்மையா சொல்லப்போனா வெக்கமான விஷயம் தான். எனக்கு அன்னமார் கோயில் அப்படின்னு கோயில் யாழ்ப்பாணத்துல இருக்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. அது நான் யாழ்ப்பாணத்துக்கு நான் இப்ப ஒரு வருஷத்துக்கு முதல் நைனாதீவுக்கு போயிருக்கேன். நைனாதீவுல நான் அண்ணாட்டையும் சொல்லிட்டு இருந்தேன், நான் சிறி அண்ணாட்ட நான் சிலப்பதிகாரம் படிக்கணும்னா சிலப்பதிகாரம் படிக்கணும்னு கொஞ்சம் கிரேஸா திரிஞ்சிட்டு இருந்தபடியா நைனாதீவுல ஒரு கண்ணையம்மன் கோயில் இருக்கு அப்படின்னு அதை பார்க்க போனேன். பார்த்தா கண்ணையம்மன் அங்கே கோயில் அங்கே காணோம். அங்கே இருக்கிறது ராஜராஜேஸ்வரி அம்பாள் கோயில். கண்ணகி அம்மனை மூழ்கடிச்சிட்டு அங்கே ராஜராஜேஸ்வரி எழும்பி இருந்துட்டா. கண்ணகி ஆரண்டே அந்த கோயில் வளாகத்துல யாருக்குமே தெரியல. அப்ப இந்த புதிய சுவடுகள் மாதிரி நாவல் இப்ப எங்களுக்கு என்ன கொடுக்குறேன்னு சொன்னா, அந்த அங்க இல்லாத ஒரு விஷயம், நாங்க மறந்து போன எங்களுக்கு மறைஞ்சு போன விஷயத்த அதை அங்க காப்பாத்தி வச்சிருக்குது அந்த நாவல். அதை படிக்கிறதுக்கு மூலம் நாங்க அதை ஒருவேளை மீட்டெடுத்துக்கொள்ள யாராவது முயற்சி செய்யலாம். நான் வந்து இப்ப அன்னமார் கோயில தேடின மாதிரி, ஏன்னா எங்கட அப்பாட்ட போய் உட்காந்து, அப்பா அன்னமார் கோயில் இருந்து உங்களுக்கு தெரியுமான்னு அவர்கிட்ட கதை கேட்டேன் நான். இப்ப அரைமாத்தியால அவர் என்ன கதை சொன்னார், அன்னமார் கோயில் இங்க இருந்ததம்மா அங்க இருந்ததம்மான்னு சொல்லி. ஏன்னா அப்படி ஒரு ஒரு விஷயத்த மீட்டு சேர்த்து வச்சுக்கொள்றதுதான் ஒரு நாவலிட இந்த நாவலிட ஒரு முக்கியமான பங்குன்னு நான் நினைக்கிறேன். என்னென்னு சொன்னா, ஞானசேகரன் இந்த நாவலை எழுதிக்குள்ள சாதி வேறுபாடு இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குற ஒரு கனவுல தான் இந்த நாவலை நிச்சயமா எழுதியிருப்பார். அது இப்போ ஒரு தேய்வழக்கான கதைக்கரு என்று சொல்லி வச்சு கொண்டாலும் கூட, ஏன்னா அந்த காலத்துல இந்த காலத்துல வேறு நிறைய நாவல்கள் அதுல எழுதப்பட்டிருக்கு. இந்த நாவலை கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு பிறகு நான் வாசிக்கிறேன். ஆனா வாசிக்கக்குள்ள அதுல எனக்கு ஆர்வம் தார விஷயங்கள் வேற. எனக்கு அதுல இருக்கிற பண்பாட்டு கூறுகள் தான் கூட ஆர்வத்தை கொடுக்குது. அப்ப நான் என்ன நினைச்சேன்னு சொன்னா, இந்த கதைகள் நல்ல கதைகள் எல்லாம் நதி போல,
காலத்தை இடத்தையும் அது கடந்து செல்லும். ஆனா எல்லாருக்கும் அதுல மொள்ளுறதுக்கு ஏதோ கிடைச்சுக்கொள்ளும். அவங்க சொம்ப வச்சு அழுறதுக்கு ஏதோ கிடைச்சுக்கொள்ளும். அது மாதிரி எனக்கும் இந்த நாவல்ல இருந்து சில பண்பாட்டு கூறுகள் கிடைச்சது. இந்த நாவலை எனக்கு வாசிக்க தந்த நோயல் நடீசன் அவர்களுக்கு நன்றி, வணக்கம்.